மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் தரம் 1 மாணவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நாங்க கத்தோலிக்க திருமுறை பாடத்துல சில பயிற்சிகள் பார்க்க போறோம். நாங்க ஏற்கனவே தரம் 1க்கான உங்களோட பாடத்திட்டத்திற்கேற்ப ஒவ்வொரு அழகா செய்துவோம் பயிற்சிகளும் அதற்குரிய விடைகளும் செய்திருக்கிறோம். நிறைய விடயங்களை நாங்க பாட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் படிச்சிருக்கிறோம். கத்தோலிக்க திருமறை என்றது பொதுவான கத்தோலிக்கத்தை மட்டும் இல்லாமல் நாங்கள் பொதுவாக என்னென்ன நல்ல பழக்கங்களை கடைபிடிக்கலாம், என்னென்ன ஆன்மீக காரியங்களை செய்யலாம் என்ற எல்லாத்தையும் நாங்கள் உங்களோட பாடத்தோடு சேர்ந்து படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற புனிதர்களை பற்றி உங்களோட பாடத்திட்டத்திலையும் உங்களோட பாட புத்தகத்திலேயே 4 புனிதர்களை பற்றி இருக்குது. அந்த 4 புனிதர்களை பற்றிய படங்களும் அவர்களுடைய பெயர், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் என்னென்ன குணநலங்களை கொண்டிருந்தார்கள், எதற்காக புனிதரானார்கள் என்றதை, அதாவது அவர்களுடைய விசேடாம்சம் என்ன என்றதை இன்றைக்கு பார்ப்போம். நாங்கள் ஏற்கனவே உங்களோட புத்தகத்துல இருக்குது 4 புனிதர்களை இன்றைக்கு பார்ப்போம். இப்போ இதுல இருக்கிற இந்த புனிதர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு இங்க பார்ப்போம். இப்ப நாங்க முதலாவதா பார்த்தோம் தூய யோசேவாஸ் அடிகளார். இவரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பெயரை. அதற்கு முதல் புனித மரியா, இறைவனின் தாய்ன்னு படிச்சிருக்கணும். இங்க அவவும் ஒரு புனிதை. இப்ப இங்க நாங்க யோசவாஸ் அடிகளாரை பற்றி முதல் பார்ப்போம். புனித யோசவாஸ் அடிகளார் என்றுதான் அவருடைய பெயர். தூய அல்ல புனித யோசேவாஸ். அவரை நாங்க அடிகளார்னு தான் சொல்லுவோம். அவருடைய பெயர் என்ன? தூய யோசேவாஸ் அடிகளார். அவர் எப்படி இருப்பார்? இதுதான் தூய யோசேவாஸ் அடிகளார். இவருடைய படத்தை நீங்க கத்தோலிக்க ஆலயங்கள்லயே பார்த்திருப்பீங்க. யோசேவாஸ் இவரை சொல்லுவோம். இவர் யாருன்னு பார்ப்போம். தூய யோசேவாஸ் இவர் யாரு பாருங்க, சில ஆக்டிவிட்டிஸ் மூலம் பார்ப்போம். டேஷ் அடிகளார் நம் நாட்டின் திருத்தூதர் ஆவார். அவரை ஒரு திருத்தூதர் என்று தான் சொல்லுவோம். யாரு? தூய யோசேவாஸ். இவர் ஒரு புனிதர் ஆகிறதுக்கு முதல் ஒரு திருத்தூதர். அப்படின்னா இறைவனின் நற்செய்தியன், இறைவனின் பணியை, அதாவது இப்ப குருக்கள் துறவிகள் இருக்கிற மாதிரி இவரும் ஒரு குருவாக இருந்து பணியாற்றியவர். அதனால இவரை திருத்தூதர் என்று சொல்லுவோம். இவர் பக்தி மிக்க டேஷ் குழந்தையாக வளர்ந்து குரு ஆனார், குருவாக மாறினார். எப்படி? கிறிஸ்தவ குழந்தையாக. இவர் தூய யோசேவாஸ் அடிகளார் பக்தி மிக்க கிறிஸ்தவ குழந்தையாக வளர்ந்து குருவானார். கிறிஸ்தவ பிள்ளையாக வளர்ந்தால்தான் குருவாக முடியும். இவரும் அப்படித்தான் வளர்ந்தார். இவர் இலங்கையின் டேஷ் என சிறப்பாக அழைக்கப்பட்டார். இதுல விடை இருக்கு பாருங்க. அப்போஸ்தலர். இவர் இலங்கையின் அப்போஸ்தலர். எங்களுடைய நாட்டில் சிறப்பான புனிதராக இவர் இருக்கிறார். சரியா? அதனாலதான் யோசேவாஸ் அடிகளாரை இலங்கையின் அப்போஸ்தலர் என்று குறிப்பிடுவோம். இவருக்கு இது ஒரு சிறப்பான பெயரா இருக்கு. இலங்கையின் அப்போஸ்தலர் என்றது இவருடைய யோசேவாஸ் அடிகளாருடைய சிறப்பான ஒரு பெயர். வேற யாருக்கும் இல்லை. இவர் புனித நிலையை அடைய அதுவே காரணம். சரியா? அவரை நாங்க எப்படி சொல்லுவோம்? இலங்கையின் அப்போஸ்தலர். அடுத்த பாருங்க, தூய யோசேவாஸ் வாழ்ந்த காலத்தில் இலங்கையில் கிறிஸ்தவர்கள் டேஷ் அனுபவித்தனர். அவர் ஏன் இலங்கையின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டவர்? அவர் இலங்கையில் இருந்த கிறிஸ்தவ மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? அவர்களுடைய துன்பங்களை, அவர்களை அந்த
அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்றபடியால துன்பங்களை அனுபவித்தார்கள், கொல்லப்பட்டார்கள். அவர்களை காப்பாற்றுவதற்காக துன்பங்களை தானும் அனுபவித்தார். கிறிஸ்தவர்களுக்காக துன்பங்களை அனுபவித்தபடியா அவரை இலங்கையின் அப்போஸ்தலர்னு சொல்லுவோம். சரியா? இலங்கையில் இருந்த கிறிஸ்தவ மக்களை காப்பாற்றுவதற்காக தானும் துன்பப்பட்டார். அதனாலதான் இலங்கையில் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டார். இலங்கைக்கு வந்த டேஷ் நிறைந்த தூயவர் இவராவார். எப்படியானவர்? வீரம் நிறைந்த. இவர் வீரம் நிறைந்த குருவாக இருந்தபடியா எதிர்த்து போராடினார். அங்கு கிறிஸ்தவர்களை துன்புறுத்தியவர்களை எதிர்த்து போராடினார். அதனாலேயே அவர் மரணமடைந்தார். கிறிஸ்தவர்களை காப்பாற்றி அவர்களுக்காக துன்பப்பட்டு அவர்களுக்காகவே மரித்தார். அதனாலேயே இவர் இலங்கையின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டார். யாரு? தூய யோசேவாஸ் அடிகளார். இலங்கையில் வாழ்ந்த மக்களுக்கு வீரம் நிறைந்த குருவாக பணியாற்றினார். எதற்கும் பயப்படாமல் அவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து நற்கருணை வழங்கினார். அப்ப அங்க வாழ்ந்த மக்களை காப்பாற்ற வீரம் நிறைந்த தூயவராக இவர் இருந்தார். ஆகவே தூய யோசேவாஸ் அடிகளார் நன்னாட்டின் திரு தூதர் ஆவார். இவர் பக்தி மிக்க கிறிஸ்தவ குழந்தையாக வளர்ந்து குருவானார். இவர் ஒரு குரு. இவர் இலங்கையின் அப்போஸ்தலர் என சிறப்பாக அழைக்கப்பட்டார். தூய யோசேவாஸ் வாழ்ந்த காலத்தில் இலங்கையில் கிறிஸ்தவர்கள் துன்பங்களை அனுபவித்தனர். இலங்கைக்கு வந்த வீரம் நிறைந்த தூயவர் தான் இந்த தூய யோசேவாஸ் அடிகள். சரியா? ஒரு இடைவெளி நிரப்புறது மூலம் இவரை பற்றியதை நாங்க பார்த்துட்டோம். அதே மாதிரி சில வினாக்களும் விடைகளும் பாருங்க. தூய யோசேவாஸ் அடிகளார் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? இலங்கையின் அப்போஸ்தலர். இது முக்கியமானது. இலங்கையின் அப்போஸ்தலர் யார் என்று கேட்டா நீங்க என்ன எழுதுவீங்க? தூய யோசேவாஸ் அடிகளார் என்று எழுத வேண்டும். சரியா? அவர் இலங்கையின் அப்போஸ்தலர் என்றது இவருடைய சிறப்பான ஒரு பெயர். அது எப்பவும் மறக்க கூடாது. அதுதான் முக்கியமானது. அதே மாதிரி இரண்டாவது பாருங்க. தூய யோசேவாஸ் எச்சபையில் இணைந்து பணியாற்றினார். அப்ப அவர் ஒரு குருவாக இருக்கிறபடியா எந்த சபையை சேர்ந்திருப்பார்? ஒரட்டோரியன் சபை என்று அவர் இருந்து பணியாற்றிய சபைக்கு பெயர் சூட்டப்பட்டிருந்தது. ஒரட்டோரியன் சபை என்றுதான் அவருடைய சபை. அந்த சபையில் தான் இணைந்து குருவாக பணியாற்றினார். என்ன சபை? ஒரட்டோரியன் சபை. மூன்றாவது பாருங்க. தூய யோசேவாஸ் அடிகளார் முதலில் எங்கு பணியாற்றினார்? 1676 குருப்பட்டம் பெற்று 3 வருடங்கள் கனரா தேசத்தில் குருத்துவ பணி புரிந்தார். அதற்கு பிறகுதான் இலங்கைக்கு வந்தார். சரியா? தூய யோசேவாஸ் அடிகளார் எதற்காக இலங்கை வந்தார்? அவர் குருப்பட்டம் எடுத்து 3 வருடங்கள் கனடா பிரதேசத்தில் பணியாற்றிய பிறகு இலங்கைக்கு வாரார். ஏன் இலங்கைக்கு வாரார்? அக்காலத்தில் இலங்கையில் இருந்த கத்தோலிக்க மக்கள் துன்பங்களை அனுபவித்தனர். அவர்களை அத்துன்பத்தில் இருந்து பாதுகாத்து மீண்டும் கத்தோலிக்க விசுவாசத்தை கட்டியெழுப்ப இலங்கைக்கு வந்தார். கத்தோலிக்க சமயம் இருக்கக்கூடாது என்று அங்க இருந்தவர்கள் கத்தோலிக்கர்களை துன்புறுத்தினார்கள். திருப்பலிகளோ ஆலயங்களுக்கோ செல்ல முடியாது. அந்த நேரத்தில் இந்த கத்தோலிக்க சமயம் அழியக்கூடாது, அதை காப்பாற்ற வேண்டும், கிறிஸ்தவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்று இலங்கைக்கு வாரார். அதனால தான் அவரை இலங்கையின் அப்போஸ்தலர்னு அழைக்கிறோம். தூய யோசேவாஸ் அடிகளாரிடமிருந்து நாம் எவற்றை கற்றுக்கொள்கிறோம்? இவர் ஒரு புனிதர். அப்ப இவரிடமிருந்து நாம் என்னத்தை கற்றுக்கொள்ளலாம்? பாருங்க. அவரிடம் வீரம் இருந்தது. குறிப்பா இறை விசுவாசம் இருந்தது. அவர் குருப்பட்டம் பெற்று கனடா பிரதேசத்தில் 3 வருடங்கள் பணியாற்றினார் என்று சொல்றோம். அங்கேயே அவர் தொடர்ந்து பணியாற்றி இருக்கலாம். எதற்காக இலங்கை வந்தார்?
கிறிஸ்தவ விசுவாசம், இறை விசுவாசம் மக்களிடையே அழிந்து போகக்கூடாது. கிறிஸ்தவ சமயம் பெருக வேணும், கிறிஸ்தவ மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற இறை விசுவாசம் அவரிடம் இருந்தது. வீரம் இருந்தது, துணிச்சல், வீரத்துடன் மக்களுக்காக பணியாற்றினார். பக்தி வாழ்வு, இறைவன் மீது நிறைய பக்தி வாழ்வு இருந்தபடியால்தான் அவர் குருவானார். அன்பும் கருணையும், அந்த துன்பப்படும் இலங்கையில் துன்பப்பட்ட மக்கள் மீது அன்பும் கருணையும் இருந்தபடியால் அவர்களை காப்பாற்ற இலங்கைக்கு வந்தார். அப்ப இங்க இருக்கிற இந்த பண்புகள் மிகவும் முக்கியமானது அவரிடம் காணப்பட்டது. இறை விசுவாசம், வீரம், பக்தி வாழ்வு, அன்பும் கருணையும். இவரிடம் இருந்த இந்த பண்புகள் நிச்சயமா எங்களிடமும் இருக்க வேணும். சரியா? இதை நாங்க யோசவாஸ் அடிகளாரிடமிருந்து கற்றுக்கொள்றோம். இவ்வளவு நேரமும் நாங்க தூய யோசேவாஸ் அடிகளாரை பற்றி பார்த்தோம். அடுத்ததை பார்க்க போறோம் தூய ஆனாள். தூய ஆனாள் இவ யாரா இருக்கும் பாருங்க, இவவும் ஒரு புனிதர் தான். இவதான் தூய ஆனாள் என்று சொல்லுவோம். தூய கன்னிமரியாவை போல இவவும் ஒரு புனிதர். உங்களுடைய பாட புத்தகத்துல தூய ஆனாள் பற்றி இருக்கு. அதுல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்ப நாங்க ஒரு இடைவெளி நிரப்புற பயிற்சி மூலம் அதை பார்ப்போம். பாருங்க, இயேசுவின், தூய மரியா, ஸ்வக்கின், அன்னமாள், இறைவனை. அப்ப தூய ஆனாள்ன்றது யாரா இருக்கும்? அவங்க நாங்க அன்னமாள் என்றும் சொல்லுவோம். தூய ஆனாள் யார் என்று இப்ப உங்களுக்கு தெரியும். தூய ஆனாள் அவர்களின் மறுபெயர் அன்னம்மாள் ஆகும். தூய ஆனாளினுடைய பிள்ளை தூய மரியா ஆவார். அப்ப இப்ப சொல்லுங்க, தூய ஆனாள் யாரு? தூய கன்னிமரியாவின் தாய். தூய கன்னிமரியாள் இறைவனின் தாய் ஒரு புனிதராக இருக்கிறார் என்றால் அவவை பெற்ற தாய் தூய அன்னம்மாள் அல்லது தூய ஆனாள் ஒரு புனிதராகத்தான் இருக்க முடியும். அவதான் தூய ஆனாள். தூய கன்னிமரியாவின் தாய் தான் தூய ஆனாள். சரியா? இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவே தூய ஆனாள் தான் அன்னம்மாள். அவனுடைய மகள் தான் தூய மரியா. தூய மரியாவின் தாய் தான் தூய ஆனாள். தூய மரியா டேஷ் ஆவார், இயேசுவின் தாய் ஆவார். அது எங்களுக்கு தெரியும். தூய அன்னாளும் ஸ்வக்கீனும் இறைவனை அன்பு செய்தனர். ஸ்வக்கீன் என்றது யாரா இருக்கும்? மரியாவினுடைய தந்தை. மரியாவினுடைய, தூய மரியாவினுடைய தாய் ஆனாள். தந்தை ஸ்வக்கீன். அவர்கள் என்ன செய்தார்கள்? இறைவன் மீது அன்பு செய்தார்கள். தூய மரியாவின் தந்தை ஸ்வக்கீன் ஆவார். இப்ப நாங்க இங்க தூய ஆனாளை பற்றி பார்க்கிறோம். அவவும் ஒரு முக்கியமான புனிதை. ஏன்? இறைவனின் தாய் மரியாவின் தாய் தூய ஆனாள் அன்னம்மாள். அவை தூய ஆனாள் ஒரு புனிதர். அவருடைய மறுபெயர் தான் அன்னம்மாள். தூய ஆனாளினுடைய பிள்ளை தான் தூய மரியா. தூய மரியா இயேசுவின் தாய். தூய மரியாவின் தந்தை ஸ்வக்கீனாவார். தூய அன்னாளும் ஸ்வக்கீனும் இறைவனை அன்பு செய்தனர். அதனாலே தான் தூய மரியாவும் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டார். இறைவனின் தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். புனித நிலையை அடைந்தார். சரியா? ஆவே தூய ஆனாலும் முக்கியமான ஒரு புனிதர். அடுத்தது பார்ப்போம், தூய அந்தோணியார். இவரு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். தூய அந்தோணியாரும் ஒரு முக்கியமான புனிதர். அவர் எப்படி இருப்பார்? இவர்தான் தூய அந்தோணியார். பாருங்க, அந்தோணியார உங்களுக்கு தெரியும். தூய அந்தோணியாரும் ஒரு புனிதர். அவர் என்ன செய்தார்?
பாப்போம். இடைவெளி நிரப்புறதுல புதுமைகளின் புனிதர், இழந்த, இறைவனுக்காக, தூய அந்தோணியார், இந்த விடைகள் இருக்கு. இந்த விடைகளை சரியா எழுதி நாங்க தூய அந்தோணியாரை பற்றி பார்ப்போம். பாருங்க, டேஷ் புனிதர்களுள் ஒருவர் ஆவார். யாரு? இங்க தூய அந்தோணியார் புனிதர்களுள் ஒருவர் ஆவார். தூய அந்தோணியார் ஒரு புனிதர். இவர் டேஷ் வாழ்ந்து பணியாற்றி மரித்தார். இவர் எப்படி பணியாற்றி? யாருக்காக? இறைவனுக்காகவே வாழ்ந்து அவருக்காகவே பணியாற்றி மரித்தார். சரியா? இறைவனின் பணியை ஆற்றினார். என்ன இறைவனின் பணி? இறை மக்களாகிய எம்மை வழி நடத்துறது, இறைவனை பறைசாற்றுறது, இறைவனை பற்றி சொல்றது, இறை விசுவாசத்தை வளர்ப்பது, இறை மக்களாகிய எமக்கு இறை விசுவாசத்தை வளர்ப்பது, இதுவே இறைப்பணி. தூய அந்தோணியார் டேஷ் தூயவர் ஆவார். அவர் யாரு? புதுமைகளின் தூயவர் ஆவார். இதுதான் முக்கியமான ஒரு பண்பு. எப்படி? தூய யோசேவாஸ் அடிகளார் இலங்கையின் அப்போஸ்தலரோ சிறப்பான இலங்கையின் அப்போஸ்தலர் என்று சிறப்பான பெயர் பெற்றார். அதே மாதிரி புனித அந்தோணியார் புதுமைகளின் தூயவர் என்றுதான் அழைக்கப்படுவார். அவர் புதுமைகள் புரிபவர். முக்கியமாக காணாமல் போனவற்றை கண்டெடுப்பவர். காணாமல் போன அனைத்தையும் கண்டடைய செய்தவர் என்னும் புதுமை பெற்றவர். அவை புதுமைகள் புரிகின்ற புனிதராக இந்த தூய அந்தோணியார் சிறப்பான பெயர் பெற்றிருக்கிறார். சரியா? இவர் டேஷ் பொருட்களை கண்டுபிடிக்க உதவி செய்கிறார். இவர் இழந்த பொருட்களை கண்டுபிடிக்க உதவி செய்கிறார். அதாவது காணாமல் போன பொருட்கள், எங்களுக்கு முக்கியமானவையே எல்லாத்தையும் இவர் கண்டுபிடிக்கக்கூடிய புதுமை புரிபவராக இருக்கிறபடியால் தான் இவரை புதுமைகள் புரிபவர் என்று சொல்றோம். சரியா? இவர் புதுமைகள் பல புரியும் புனிதர் ஆவார். சரியா? அப்போ இங்க தூய அந்தோணியார் எங்குல சிறப்பானவராக இருக்கிறார்? புதுமைகள் புரிவதில். என்ன புதுமைகள் புரிபவர்? காணாமல் போனவற்றை கண்டடைய செய்பவர். சரியா? தூய அந்தோணியார் புனிதர்களுள் ஒருவர் ஆவார். இவர் இறைவனுக்காக வாழ்ந்து பணியாற்றி மரித்தார். தூய அந்தோணியார் புதுமைகளின் தூயவர் ஆவார். இவர் இழந்த பொருள்களை கண்டுபிடிக்க உதவி செய்கிறார். இவர் புதுமைகள் பல புரியும் ஒரு புனிதர் ஆவார். அவை புனித அந்தோணியாரை பற்றி நாங்க இந்த இடைவெளி நிரப்புதல படிச்சிட்டோம். அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான புனிதர் தூய செபஸ்தியார். இவரை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நீங்க சிறுவர்களா இருக்கிறபடியே உங்களுக்கு பெரிதாக தெரிந்திருக்காது. ஆனால் உங்களுடைய பாட புத்தகத்துல தூய செபஸ்தியாரை பற்றி தரப்பட்டிருக்கு. அவரும் ஒரு முக்கியமான புனிதர். சரி, தூய செபஸ்தியார் அவர் எப்படி இருப்பார் பாருங்க. இவர்தான் தூய செபஸ்தியார். பாருங்க, கைகளிலையும் கால்களிலையும் நெஞ்சிலையும் ஈட்டியால் குத்தப்பட்டு மரத்துல கட்டப்பட்டிருக்கிறார். இதுதான் அவருடைய படம். இப்படித்தான் தூய செபஸ்தியார் இருப்பார். மற்ற ஏனைய புனிதர்களுக்கு அப்படி அல்ல. இவர் இவ்வாறு துன்பப்படுகிறார். ஏன்? அப்படித்தான் இவர் கொல்லப்பட்டார், தூய செபஸ்தியார். அப்ப இவரிடம் என்ன சிறப்பு இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தை நல்லா பாருங்க. இனி இவர் யார் என்று கேட்டா நீங்க சரியா சொல்ல வேணும். தூய செபஸ்தியார் இவரும் ஒரு முக்கியமான புனிதர். சரியா? இவர் என்ன செய்தார்ன்னு பார்ப்போம். பாருங்க, இடைவெளி நிரப்புறதுல இருக்கு. இறைவனிடம் தொற்று நோய்களை தூய செபஸ்தியார் புனிதர் இறைவனை. சரியா? இப்ப தூய செபஸ்தியார் ஒரு டேஷ் ஆவார். யார் இவர்? ஒரு புனிதர் ஆவார். அது எங்களுக்கு தெரியும். இவர் டேஷ் குணப்படுத்த செபிப்பவர் ஆவார்.
தொற்று நோய்களை குணப்படுத்த சபிப்பவர் ஆவார். இப்ப இதிலே அவர் துன்பப்பட்டுத்தான் இறந்தார். அதே நேரம் இவர் சிறப்பான ஒரு புனிதராக இருக்கிறார். என்ன? தொற்று நோய்கள், அதாவது நோய்களை குணப்படுத்த உதவி செய்யும் ஒரு புனிதராக இருக்கிறார். நோய்களுக்காக இறைவனிடம் வேண்டுபவர் ஆவார். அப்ப முக்கியமான ஒரு புனிதர். எங்களுக்கு அவசியமானது என்ன? நோய்கள் வராமல் நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதுதான். நோய்கள் வராமல் இருந்தாலே நாங்க மகிழ்ச்சியா இருக்கலாம். ஆகவே பாரிய நோய்கள், பெரிய பெரிய நோய்களையும் இவரிடம் சென்று மன்றாடினால் குணமடையலாம். அதாவது நமக்காக இறைவனிடம் நோய்களுக்காக மன்றாடும் ஒரு புனிதராக இவர் இருக்கிறார். யார் இவர்? தூய செபஸ்டியார். சரியா? தூய செபஸ்டியார் தம் வாழ்வில் என்ன செய்தார்? இறைவனை அன்பு செய்தார். அதனால்தான் அவர் ஒரு புனிதராக இருக்கிறார். புனிதர்களுள் தூய செபஸ்டியார் குணமாக்கும் புனிதர் ஆவார். இவரை நாங்க குணமாக்கும் புனிதர் என்று சொல்றோம். புதுமைகள் புரியும் புனிதர் என்று தூய அந்தோணியாரை சொல்றோம். காணாமல் போனவற்றை கண்டடைய செய்பவர், அதாவது தூய அந்தோணியார். இலங்கையின் அப்போஸ்தலர் என்று தூய யோசேப்பு சொல்றோம். ஆனால் நோய்களை குணமாக்கும் புனிதராக தூய செபஸ்டியார் தான் இருக்கிறார். இவரையும் நாங்கள் ஞாபகத்தில் இருக்க வேண்டும், வைத்திருக்க வேண்டும். தூய செபஸ்டியார் ஒரு புனிதராவார். இவர் தொற்று நோய்களை குணப்படுத்த செபிப்பவர் ஆவார். நோய்களுக்காக இறைவனிடம் வேண்டுபவர் ஆவார். தூய செபஸ்டியார் தம் வாழ்வில் இறைவனை அன்பு செய்தார். புனிதர்களுள் தூய செபஸ்டியார் யாராயிருந்தார்? குணமாக்கும் ஒரு புனிதராக இருந்தார். தூய செபஸ்டியார் குணமாக்கும் புனிதர். அவர் துன்பங்களை அனுபவித்துத்தான் இறந்தார். மரத்தில் கட்டப்பட்டு ஈட்டிகளால் குத்தப்பட்டு இறக்கிறார். இருப்பினும் அதே போல் துன்பங்களை அனுபவித்து நோயினால் துன்பப்படுபவருக்கு குணமாக்கல் புனிதனாக இருக்கிறார். சரி, இப்ப நாங்க இங்க தூய செபஸ்டியார், இவர்தான் தூய செபஸ்டியார். இவர் யாரு? குணமாக்கும் ஒரு புனிதர். எவ்வளவு பெரிய நோய்களையும் குணமாக்கக்கூடிய வல்லமை கொண்டவர். நம்பிக்கையுடன் இவரிடம் மன்றாடும் போது இறைவனிடம் எமக்காக, நோய்களுக்காக பரிந்து பேசுவார். தூய செபஸ்டியார். இவர் யாரு? தூய செபஸ்டியார். ஞாபகம் வைத்திருங்க, குணமாக்கும் புனிதர் தூய செபஸ்டியார். சரியா? அதே மாதிரி இவர் யாரு? புனித அந்தோணியார். உங்களுக்கு தெரியும் புனித அந்தோணியார் யாரு? காணாமல் போனவற்றை கண்டடைய செய்யும் புதுமைகள் புரியும் தூய அந்தோணியார். புதுமைகள் புரியும் வல்லமை கொண்டவர். இவரிடம் நாங்க பக்தியாக மன்றாடும் பொழுது எங்களுக்கு தேவையான புதுமையை செய்து தருவார். சிறப்பாக காணாமல் போனவற்றை கண்டடைய செய்வார். இவர் யாரு? தூய அந்தோணியார். சரி, அடுத்தது யாரு பார்த்தோம்? தூய ஆனாள். இவர்தான் தூய ஆனாள். தூய ஆனாள் இறைவனின் தாய் மரியாவினுடைய தாய் ஆவார். தூய ஆனாள் இறைவன் மீது கொண்ட அளவு கடந்த அன்பும் பக்தியினாலும் தான் தூய மரியா இறைவனின் தாயாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்ப இங்க இருப்பது யாரு? சின்ன பிள்ளையா இருக்கிறது யாரா இருக்கும்? அதுதான் கன்னி மரியா, தூய கன்னி மரியா. இவதான் தூய ஆனாள்.
அவங்க அருகில இருக்கிற அந்த சின்ன பிள்ளை தான் தூய கன்னி மரியா, இறைவனின் தாய் மரியா. அப்ப பாத்தீங்களா, இங்க தூய ஆனால் இறைவனின் தாயினுடைய தாயும் புனிதராக இருக்கிறார். அவ இறைவனுக்காக தன் மகளை புனித மரியாவை அர்ப்பணிக்கிறார். புனித மரியா இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதாலதான் அவ தூய மரியா இறைவனின் தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவவும் ஒரு முக்கியமான புனிதர், தூய ஆனாள் அல்லது அன்னம்மா என்று சொல்லுவோம். அதுக்கு முதல் யாரை பற்றி பார்த்தோம்? இலங்கையின் அப்போஸ்தலர் படிச்சோம். தூய யோசேவாஸ். யாரு? இவர்தான் தூய யோசேவாஸ். இவரையும் நீங்க ஞாபகத்துல வச்சிருங்க. இவரை ஆலயங்கள்ல பார்த்திருப்பீங்க. இவர்தான் தூய யோசேவாஸ். பாருங்க, பெரிய குருப்பட்டம் பெற்றவர். இலங்கைக்கு சிறப்பாக எமது இலங்கைக்கு வந்து துன்பப்படும் மக்களை காப்பாற்றி இறை விசுவாசத்தை வீரத்துடன் கட்டி எழுப்பினவர். அதனால இவருக்கு என்ன பேர் இருந்தது? இலங்கையின் அப்போஸ்தலர். அப்ப இலங்கையின் அப்போஸ்தலர் யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? தூய யோசேவாஸ். இப்ப இன்றைக்கு நாங்க பார்த்தோம் தூய யோசேவாஸ், இறைவனின் தாய் மரியாவினுடைய தாய் தூய ஆனாள், புனித அந்தோனியார், புனித செபஸ்டியார். 4 புனிதர்களை பற்றி இன்றைய படிச்சிட்டோம். தூய யோசேவாஸ் இலங்கையின் அப்போஸ்தலர், தூய ஆனாள் அல்லது அன்னம்மாள் இறைவனின் தாய் மரியாவினுடைய தாய், புனித அந்தோனியார் காணாமல் போனவற்றை கண்டடைய செய்யும் புதுமைகள் புரியும் புனிதர், தூய செபஸ்டியார் நோய்களை குணமாக்கும் புனிதர். இந்த 4 புனிதர்களை பற்றியும் நாங்க படிச்சிருக்கிறோம். இந்த 4 புனிதர்களுமே கத்தோலிக்க சமயத்தில் முக்கியமான புனிதர்களாக கருதப்படுகிறார்கள். ஆகவே இந்த 4 புனிதர்களை பற்றி உங்களுக்கு தெரிந்திருந்தாலே போதும். இப்ப நாங்க இன்றைக்கு ஃபுல்லா புனிதர்களை இந்த 4 புனிதர்களை பற்றியே படிச்சிருக்கிறோம். இப்ப இதே மாதிரி இன்னும் நிறைய புனிதர்கள் இருக்கிறார்கள். அவை நாங்க ஒவ்வொரு வகுப்புகள் கிடக்கும் போதும் நாங்க ஏனைய புனிதர்களை பற்றியும் படிக்கலாம். அவை ஒரு புனிதர் எவ்வாறு வாழ்ந்தார், எப்படி இறந்தார், அவர் முக்கியமாக இறைவனுக்காக இறை மக்களுக்காக வாழ்ந்து மரிக்கிறார் என்றதை நீங்க கற்றுக்கொள்ளுங்க. நாங்க அவர்களை போல இல்லாவிட்டாலும் அவர்களிடம் இருக்கிற பண்புகளை எங்களுக்குள்ள கடைபிடிப்போம். முக்கியமாக இறை தந்தையை விசுவாசிக்கிறது, பக்தி, அன்பு, ஒற்றுமை, இறை விசுவாசத்தை எங்களை வளர்க்க வேண்டும். அதைத்தான் இன்றைய நாங்க படித்த பாடங்கள்ல கற்றுக்கொள்றோம். இறை விசுவாசமும் நம்பிக்கையும், எப்பவும் இறை விசுவாசத்தையும் நம்பிக்கையும் எம்மள வளர்க்க வேண்டும். அதோடு அன்பையும் ஒற்றுமையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று இன்றைய நாங்க படிச்ச பாடங்கள்ல கற்றுக்கொள்றோம். அதே மாதிரி அப்ப நாங்க தொடர்ந்து வர்ற அடுத்த வகுப்புகளும் இதே போல ஏனைய அலகுகளோட அதோட தொடர்புடைய பயிற்சிகளும் செய்து அதனுடைய கற்றுக்கொள்ற விடயங்களையும் பார்ப்போம். தொடர்ந்தும் நீங்க கல்வி தொலைக்காட்சியோட இணைந்திருங்கள். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.